குருவே துணை. இப்பதிவினை பார்த்து கொண்டு இருக்கும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் உங்கள் கண்ணமங்கலம் சேட்டு ஜோதிடரின் பணிவான வணக்கம். நாம் இப்பதிவில் காண இருப்பது மாத பலன் வரிசையில் ஜூன் மாதம் 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் எவ்வாறு இருக்க போகிறது வாருங்களை விரிவாக பார்க்கும். முதலில் என் இனிய கடகராசி சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் இனிய பணிவான வணக்கம். உங்கள் ராசிக்கு ரெண்டில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். கேது பகவான் அவர் சுயசாதம் வாங்கி அமர்ந்திருப்பது ஒரு ஏதாவது பெரிய பாதிப்பு வராது. சின்ன சின்ன உங்களுடைய ஆரோக்கியத்திலும் சரி உங்களுடைய குடும்பத்திலும் சரி சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுப்பார். நீங்கள் அதை சமாளிக்கும் அளவுக்கு அந்த சக்தியையும் கொடுப்பார். அதனால் வருத்தப்பட வேண்டாம். குடும்பத்திலும் கணவன் மனைக்குள்ள ஒரு சலசலப்பு, மாமனார் மாமியார் மாத்தனார்கிட்ட ஒரு சலசலப்பு, பிள்ளைகளோட ஒரு சலசலப்பு, இந்த மாதிரி சின்ன குடும்பத்தில் சிக்கல்கள், பண பிரச்சனைகள், கஷ்டங்கள் இதெல்லாம் தொடர்ந்து அடிமேல் அடி உங்களுக்கு விழுந்து கொண்டு இருந்தாலும் அதை சமாளிக்கிற திறமையும் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த குலதெய்வரோடு அந்த ஆண்டவன் கொடுப்பார். அதனால் வருத்தப்பட வேண்டாம், தைரியமாக இருங்கள். உங்கள் ராசிக்கு 8ல் ராகு பகவான் குருசாரம் பெற்று குருவோட பார்வையில், அதாவது உங்கள் ராசி 12ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் 9ஆம் பார்வையாக உங்களுடைய 8ஆம் வீட்டை பார்ப்பது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். எப்படின்னா திடீர் யோகம், திடீர் பணவரவு, திடீர் அதிர்ஷ்டம், இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது இந்த மாதத்தில். அதனால் அதை நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ளலாம். எங்கேருந்தோ உங்களுக்கு வர வேண்டிய பணமும் திடீர்னு வந்துவிடும். எப்போ இன்சூரன்ஸ் போட்டிருப்பீங்க அந்த அமௌண்ட் திடீர்னு வந்துடும். எப்போ கொடுத்துட்டு மறந்துட்டு இருப்பீங்க அவங்க கூட திடீர்னு கொடுக்கும். இப்படி ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு ஒரு பண வரவு, பொருள் வரவு கண்டிப்பாக இருக்கிறது. பெரிய மாற்றம் இருக்கிறது. அதனால் ஆயிலுக்கு பங்கம் ஏற்படாது. வண்டி ஓட்டும்போது மட்டும் கவனமாக ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் படுத்துங்களும் நல்லா வீட்டுக்கு வந்துடுவாங்க. கோமா இருக்கிறவங்களும் நல்லா வீட்டுக்கு வந்துடுவாங்க. அதே மாதிரி உடலில் சின்ன சின்ன பாதிப்பால் இருக்கிறவங்க கூட நல்லா ஒரு உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு சிறப்பாக இருப்பீங்க. வயதானவர்களை சொன்ன போனாக்கா வயதானவர் கூட தும்பை எழுந்து மீசை இப்படி முறுக்கிட்டு கம்பீரமாக போவீங்க. மீசை இப்படி முறுக்கிட்டு வயசான கம்பீராக போவீங்க. அந்தளவுக்கு உடம்பு தெம்பு ஏற்படும். அதனால் வருத்தப்பட வேண்டாம். உங்கள் ராசிக்கு 9 சனி பகவான் சனி சாரம் அவருடைய சொந்த சாரமே வாங்கி அமர்ந்திருக்கிறார். அதனால் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் குலதெய்வத்துடைய ஆசீர்வாதமும் கண்டிப்பாக உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். தெய்வத்தில் அனுகூலமும் இருக்கும். தெய்வத்திற்கு ஏற்கனவே ஒரு குறை வச்சுருக்கிறீங்க, வேண்டுதல் செய்யாமல் விட்டுக்கிறீங்க, வேண்டிட்டு செய்யாமல் விட்டுக்கிறீங்க. அந்த ஒரு குறை மட்டும் போய் செலுத்திட்டு வாங்க. உங்களுக்கு நிறைய சிக்கல் தடைகள் எல்லாம் விலகும். அது ரொம்ப நாளாகவே பெண்டிங் இருக்குது, தள்ளிக்கிட்டே போகுது. கோயிலுக்கு போக முடியலன்னு அது அந்த முறை போயிட்டு வாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். உங்களுடைய 10ல் சுக்கிரன் இந்த மாதம் அமைந்திருப்பது தொழில் மூலியமாக உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றம், தொழில் மூலம் பெரிய வளர்ச்சி, தொழில் மூலம் ஒரு வருமானம் கண்டிப்பாக கிடைக்குது. அதாவது பெண்களால் ஒரு ஆதாயம், வேலை செய்ய இடத்தில் பெண்கள் இருந்தால் அவங்களோட ஒரு ஆதாயம். பெண்களை வேலை வைத்து வேலை வாங்கி கொண்டிருக்கிற நிறுவனங்கள் பெரிய அளவில் லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதேபோல் பெண்களாலும் உங்கள் குடும்பத்துக்கும் பெண்களாக ஒரு ஆதாயம், மனைவியாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம், பாய் ஃப்ரெண்டாக கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம். யாரோ ஒருத்தர் மூலம் உங்களுக்கு நிறைய ஆதாயம் நன்றாக இருக்கிறது. அதனால் தொழில் மூலியமாகவும் பெண்கள் மூலியமாக ஆதாயம் இருப்பதை நீங்கள் நன்றாக பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுடைய ராசிக்கு, அதாவது கடக ராசிக்கு 11ல் சூரியன் இருக்கிறார் ஆரம்பத்தில், பின்பு 12க்கு வருகிறார். இருந்தாலும் அப்பாவால் வர வேண்டிய சொத்து, தடைப்பட்டிருந்த சொத்துக்கள் வரும். அரசாங்கத்தால் தடைப்பட்டிருந்த காசு, ஏதாவது பணம் இருந்தால் அதுவும் வரும். ரிட்டையர் ஆகிட்டு பணம் பெனிஃபிட் வராமல் தடைப்பட்டு நிற்குதா, கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு சேரும். அதனால் தடைப்பட்ட அரசாங்கத்தால் தடைப்பட்ட காசு எல்லாம் சேரும். பென்ஷன் வராமல் இருக்குதா, இல்லை பேங்க்கில் லோன் போட்டு வராமல் இருக்குதா, அரசாங்கம் மூலம் இருக்க வேண்டிய அனைத்தையும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆதாயமும் இருக்குது. உங்கள் ராசிக்கு 2வது குரு பகவான் இருப்பதால், குரு பகவான் 12 இருப்பது, கடகராசி 12 இருப்பது
கொஞ்சம் விரயத்தை கொடுப்பார். பண விரயம், தேவையில்லாத விரயம் இருப்பார். அதை கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் சிக்கனமாக கையாண்டிங்கன்னா உங்களுக்கு சிறப்பு. அதனால் பணம் விரயம் ஆவதை தடுக்க நீங்கள் கோயிலுக்கு ஒரு அன்னதானம் போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பணம் எவ்வளவோ விரயமாகாமல் தடுத்துக்கலாம் நீங்கள். அதே போல் கடகராசி அன்பர்கள் இந்த மாதத்தில் போர் போடலாம், தண்ணி கிடைக்கும். தண்ணி விவசாயம் செழிப்பாக இருக்கும். ஆடு மாடு வைத்து கொள்ளலாம், பால் பண்ணை வைக்கலாம், விவசாய பொருளால் ஆதாயம் இப்படி இருக்கிறதுனால விவசாயம் சம்மந்தப்பட்டது உங்களுக்கு கடகராசி அன்பர்கள் நல்லா இருக்குது. கடகராசி அன்பர்கள் மீன் பிடிக்கும் தொழில் செய்பவர்களுக்கும் சிறப்பாக இருக்குது. நேவியில் ஒர்க் பண்ணவர்கள் நல்லா சிறப்பாக இருக்குது. மீன்பிடி தொழில் செய்பவர்கள் சிறந்த லாபம், நல்ல மீன் கிடைக்கும், வருமானம் பெருகும். அதனால் திடீர்னு எதிர்பார்க்காத அளவு பெரிய பெரிய மீன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இந்த மாதத்தில். அதனால் மீன்பிடி தொழிலாளர்களுக்கு மீனவர்களுக்கு ஒரு சிறந்த மாதமாகவே இது கருதுகிறது. அதனால் தொழிலில் அதேபோல் கடகராசி அன்பர்கள் நீண்ட நாள் திருமணம் ஆகாமல் இருக்கும் ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒரு திருமண வாழ்க்கை கைகூடி வரும். உங்களுக்கு அதாவது உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு முறை ஆய்வு செய்து கொள்ளுங்கள். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்கள் ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி திசையோ புத்தியோ, 2ஆம் அதிபதி திசையோ புத்தியோ நடக்குமானால் உங்களுக்கு திருமணம் பந்தம் கைகூடி வரும். இது ஒரு கோச்சார பலன். ஒரு சிலர் மட்டும் நாங்கள் சொல்வது நடக்கும். இதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் கைகூடி வரும். எல்லாம் நல்லதே நடக்கும். வெற்றி வாழ்க்கை வெற்றி பிரகாசமாக இருக்கிறது, கைகூடி வரும். அதனால் கவலைப்பட. கடகராசி அன்பர்கள் குடும்பம் அரசு வேலைக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களா? அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். பரீட்சைலாம் எழுதி பாஸ் பண்ணுவீங்க. இல்லை ப்ரைவேட் வேலை ஏதாவது முயற்சி பண்ணுறீங்களா? ஐடி கம்பெனிகள் வேறு ஏதாவது, அதுவும் கண்டிப்பாக கைகூடும். வருத்தப்பட வேண்டாம். உங்களுடைய ஜாதகத்திலும் 10ஆம் அதிபதி திசை நடக்குமானால் அரசாங்கத்துக்கு வேலை கிடைக்கும், உறுதியாக கிடைக்கும். ஆகவே உங்கள் சுய ஜாதகத்தில் அது நன்றாக இருக்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைகள் படிப்பு சிறப்பாக இருக்கும். வெளிநாடோ வெளிமாநிலமோ சென்று படிக்க வைக்கலாம். அதனால் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். மேற்கொண்டு என்ன படிக்க வேண்டும் என்ன என்பதை நல்லா தெளிவாக +2 பரீட்சை பாஸானவர்கள் என்ன படிக்க வேண்டும் என்பதை தெளிவாக தேர்ந்தெடுத்து சேருங்கள். அதேபோல் மேற்படிப்புக்காக வெளிநாடு செல்பவர்களும் டாக்டர் படிப்பு, இன்ஜினியரிங் படிப்பு, ஆராய்ச்சி படிப்பு செல்பவர்களும் சிறப்பாக இருக்கிறது. அதை நன்றாக தெளிவாக முடிவெடுத்து செய்யுங்கள். உங்களுடைய எதிர்காலம் ரொம்ப பிரகாசமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அனைத்தும் நல்லதே நடக்கும். விவசாய அன்பர்கள் உண்டு. ஒரு திருமணத்தில் 2வது டைவர்ஸ் ஆனவர்கள் மறுபடியும் ஒன்று சேர வாய்ப்பு இருக்கிறது. பிரிந்த கணவன் மனைவிகளும் ஒன்று சேர வாய்ப்பு இருக்கிறது. எல்லாம் உங்கள் மனம் போல் நல்லதே நடக்கும். உங்களுடைய ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி தசை நடக்குமானால் உங்களுடைய திருமண வாழ்க்கை திருமணம் கைகூடும், நிச்சயமாக நடக்கும். உங்களுடைய புத்திர பாக்கியக்காக யாரும் காத்து கொண்டு இருக்கும் நண்பர்கள், உங்கள் ராசிநாதன் அதாவது புத்திர பாக்கியத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி தசையும் நடக்குமானால், இல்லை 5ஆம் அதிபதியோட குரு சேருவாரானால் கண்டிப்பாக புத்திர பாக்கியம் உண்டு. சுய ஜாதகத்தை ஒரு முறை ஆய்வு செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு வழி தீர்வு கிடைக்கும். கோயிலாக போய் குறை தீரையிலேன்னு வருத்தப்பட வேண்டாம். உங்கள் ஜாதகத்தில் என்ன கோயில் வருதோ ஜாதகத்தை ஆய்வு பண்ணுங்கள். உங்கள் ஜாதகத்தில் எந்த கோயில் வருது அந்த இடத்துல போனால் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக அதை செய்யுங்கள். அந்த நேரம் பார்த்து செய்யுங்கள். கால நேரம் உகந்தது. அந்த அதாவது உங்களுடைய நேரத்தின் பிறந்த நட்சத்திரம் அன்றோ, இல்லை உங்கள் பிறந்த நட்சத்திரத்துக்கு 19ஆம் நட்சத்திரம் அன்றோ நீங்கள் கோயில் சென்று வழிபடும் போது உங்களுக்கு பலன் கைமேல் பலன் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். அதனால் இதெல்லாம் நேரங்களும் ஆராய்ந்து சுய ஜாதகத்தில் ஒரு முறை ஜோதிடர் சென்று என்றைக்கு கோயில் போக வேண்டும், என்றைக்கு எனக்கு குறை தீரம் கோயில் போனான்னு கேட்டீங்களா அவர் தேதி குறித்து கொடுப்பார். அந்த தேதி நீங்கள் சென்று வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் நல்லபடியாக நடக்க உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வாருங்கள். நீண்ட நாளாக போக முடியாமல் இருக்கிறீர்கள், வேண்டுதலும் நிறைவேற்றாமல் இருக்கிறீர்கள், குடும்பத்திற்கு வேண்டுதல் நிறைவேற்றாமல் இருக்கும் நீங்கள் அந்த வேண்டுதலை நிறைவேற்றி விட்டு வாருங்கள். இனி வருங்காலங்கள் தடை இல்லாமல் இருக்கும். நீண்ட நாளாக போக முடியாத இந்த கோயிலும் சென்று வருவீர்கள், பிரச்சனை தீரும், உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். ஆரோக்கியத்திலிருந்து பார்த்தோம்னா வயிறு பிரச்சனை இருக்கிறது, வயிறு பிரச்சனையும் நீங்கும். அதனால் நீங்கள்
குளிர்ச்சியான பானமும் பழமும் சாப்பிடுங்கள். அடிவயிறு பிரச்சனை உங்களுக்கு சால்வ் ஆகும். அனைத்தும் நல்லபடியாக இருக்க உங்கள் குலதெய்வ அருளால் நலமுடன் இருக்க வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.